இன்றைக்கு எழுப்புதல் தாமதிப்பது ஏன்? திருச்சபையின் ஆவிக்குரிய கற்பம் செத்து போய்விட்டது. எழுப்புதல் தாமதிப்பது ஏன்? ஊழியக்காரனுடைய ஆவிக்குரிய கற்பம் செத்து போய்விட்டது. எழுப்புதல் தாமதிப்பது ஏன்? தனி நபருடைய ஆவிக்குரிய கற்பம் செத்து போய்விட்டது. வேதம் சொல்லுகிறது, என்றைக்கு ஆபிரகாம் மம்ரே சமபூமியிலே கர்த்தரை நிறுத்தி வைத்தானோ அன்றைக்கு செத்து போன சாராளின் கர்ப்பத்தை கர்த்தர் உயிர்ப்பித்தார். கர்த்தர் உயிர்ப்பித்தார். தேவனை நிறுத்தினவர்கள் வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொண்டார்கள். திருச்சபையுடைய ஆவிக்குரிய கற்பங்கள் மலட்டு தன்மையாக இருக்கலாம். ஊழியக்காரர்களுடைய ஆவிக்குரிய கற்பங்கள் மலட்டு தன்மையாக இருக்கலாம். ஆனால் என்றைக்கு ஊழியக்காரனும் திருச்சபையும் கர்த்தரை நிறுத்தி வைக்கிறார்களோ அன்னைக்கு செத்து போன கர்ப்பத்திற்குள் உயிர் வரத்தான் போகிறது. எழுப்புதல் என்கிற ஈசாக்கை நாம் பெற்றெடுக்க தான் போகிறோம். கையை தட்டுங்க. ஆண்டவர் நம்மளை எங்க சந்தித்தாலும் ஆண்டவரை விட்டுறக்கூடாது. ஆண்டவருடைய பிரசனத்தை எங்க சந்தித்தாலும் ஆண்டவருடைய பிரசனத்தை விட்டுறக்கூடாது.